காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி தமிழக வெற்றி கழகத்தின் நட்சத்திர வேட்பாளர்களான தாவேக தலைவர் விஜய், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், அருண்ராஜ் போன்றவர்களின் தொகுதிகளின் நிலவரம் என்ன என்பதை பார்க்கலாமா? தமிழக சட்டசபை தேர்தலில் புதிய வரவான விஜயின் தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளிலையும் களமிறங்கியது. சேலம் எடப்பாடி தொகுதியில தாவேக வேட்பாளர் அருண்குமாரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த தொகுதியில சுயேட்சைக்கு தாவேக ஆதரவளிச்சிருந்தது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக ஏற்கனவே நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கு பின்னர் நடந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நேற்று மக்களின் பார்வைக்கு நம்முடைய மின்னம்பலம் மீடியா வைத்திருந்தது. நம்முடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல தமிழக வெற்றி கழகத்தின் முகங்களான விஜய், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன் ஆகியோர் போட்டியிட்டு இருக்கக்கூடிய தொகுதிகளின் நிலவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு போன்ற 2 தொகுதிகளில் களமிறங்கினாரு. பெரம்பூர்ல திமுக வேட்பாளராக ஆர்.டி. சேகர், அதிமுக கூட்டணியில பாமகவின் திலகபாமா, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் ஆகியோர் களம் கண்டாங்க. இப்போ இந்த தொகுதியின் முன்னிலை நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் இந்த தொகுதியில 46% வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் நிலையில முன்னிலை வகிக்கிறாரு. திமுகவின் ஆர்.டி. சேகர் 40% வாக்குகளை பெற வாய்ப்பிருப்பதாக நம்முடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகள் சொல்கிறது. ஆனா அதிமுக கூட்டணியில பாமக வேட்பாளராக போட்டியிட்டு இருக்கக்கூடிய திலகபாமா வெறும் 10% வாக்குகளை தான் பெறுவார் என்கிறது நம்முடைய மின்னம்பலம் எக்ஸிட் போல் முடிவுகள். சீமானின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வெற்றி தமிழனுக்கு 4% வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. ஆக பெரம்பூர் தொகுதியில விஜய் 6% வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறாரு. அடுத்ததா விஜய் போட்டிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு தொகுதி திருச்சி கிழக்கு. இந்த தொகுதியில திமுக வேட்பாளராக இனிகோ இருதயராஜ், அதிமுக வேட்பாளராக ராஜசேகரன், நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணசாமி களத்துல இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 36% வாக்குகளை பெற்று முன்னிலையில இருக்குது. தாவேக தலைவர் விஜய் 35% வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் 25%, நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணசாமி 4% வாக்குகளையும் பெற்றிருக்கிறாங்க. ஆக இந்த தொகுதியில தாவேக தலைவர் விஜய் 1% வாக்குகள்ல பின்தங்கி இருக்கிறாரு. அடுத்ததா சென்னை தியாகராய நகர் தொகுதியில தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் போட்டியிட்டு இருக்கிறாரு. இங்க திமுக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ ஜே அன்பழகனுடைய மகன் ராஜா அன்பழகன், அதிமுக வேட்பாளராக சத்யா, நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அனுஷா களம் கண்டிருக்கிறாங்க. இந்த தொகுதியில அதிமுகவின் டி நகர் சத்யா 32% வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கிறதாக நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. திமுகவின் ராஜா அன்பழகன் 30% வாக்குகளையும், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் 30% வாக்குகளையும் பெறுகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் அனுஷாவுக்கு 4% வாக்குகள் கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாக நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. ஆக இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் 2% வாக்குகள்ல பின்தங்கி இருக்கிறாரு. அடுத்ததா சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில தமிழக வெற்றி கழக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா போட்டியிட்டு இருக்கிறாரு. திமுக வேட்பாளராக கார்த்திக் மோகன், அதிமுகவின் விஜயகுமார், நாம் தமிழர் கட்சியின் ரோஷினி களத்துல இருக்கிறாங்க. இந்த தொகுதியில திமுகவின் கார்த்திக் மோகன் 36%, தமிழக வெற்றி கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா 32%, அதிமுகவின் விஜயகுமார் 26%, நாம் தமிழர் கட்சியின் ரோஷினி 5% வாக்குகளை பெறக்கூடும் என்று நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. ஆக வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா 4% வாக்குகளில் பின்தங்கி இருக்கிறார். அடுத்ததா கோபிச்செட்டிப்பாளையத்துல தாவேக சார்பாக போட்டியிடக்கூடியவர் மூத்த தலைவர்களில் ஒருவர் செங்கோட்டையன் அவர்கள். இவர் அதிமுகவில இருந்து விலகி தாவேகவில இணைந்த முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். கோபிச்செட்டிப்பாளையத்துல தொடர்ந்து அதிமுக வேட்பாளராக வெற்றி பெற்று வந்த செங்கோட்டையன் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக களம் கண்டுள்ளார்.
இந்த தொகுதியில திமுகவின் என் நல்லசிவம், அதிமுகவின் விபி பிரபு, நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி ஆகியோர் தான் போட்டியிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் 33% வாக்குகளை பெறுகிறார். திமுகவின் நல்லசிவம் 32% வாக்குகளையும், அதிமுகவின் விபி பிரபு 29% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி 6% வாக்குகளையும் பெறுகின்றார்கள். ஆக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேகாவின் மூத்த தலைவரான KA செங்கோட்டையன் 1% வாக்குகளில் முன்னிலையில் உள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் மற்றொரு முகமான முன்னாள் IRS அதிகாரிதான் இந்த அருண்ராஜ். இவரு திருச்செங்கோடு தொகுதியில போட்டிட்டு இருக்கிறாரு. இந்த தொகுதியில கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன், திமுக கூட்டணி வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலையும், அதிமுகவின் சந்திரசேகர், நாம் தமிழர் கட்சியின் ரேவதி ஆகியோரும் களம் கண்டிருக்கிறாங்க. இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தின் அருண்ராஜ் 31% வாக்குகளையும், திமுக கூட்டணியின் ஈஸ்வரன் 30% வாக்குகளையும், அதிமுகவின் சந்திரசேகர் 30% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் ரேவதி 8% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக திருச்செங்கோடு தொகுதியில தாவேக அருண்ராஜ் 1% வாக்குகளில் முன்னிலையில் இருக்கிறார். ஆக தமிழக வெற்றி கழகத்தின் நட்சத்திர வேட்பாளர்களான தாவேக தலைவர் விஜய், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், அருண்ராஜ் ஆகியோர் களம் காணும் தொகுதிகளின் நிலவரங்களை நாம் இப்ப பார்த்தோம். இருந்தாலும் மக்களின் தீர்ப்பு என்ன என்பதை மே 4 பொறுத்திருந்து பார்ப்போம். காவேரி TMT பார் கம்பீரத்தின் அடையாளம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.